இன்னைக்கு அந்த ஏஞ்சல் வர்சஸ் டெவில் டாஸ்க்லிங்க நான் எப்பவுமே நினைப்பேன் ராணவ் தான் இருக்குல்ல ரொம்ப தத்தி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அருணும் இருப்பா அப்படின்னு நான் எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியலைஸ் பண்ணேன். கிளியரா பிக் பாஸ்ல இருந்து இந்த சர்க்குலர் வந்திருக்கு, ரூல்ஸ்ல சொல்றாங்க டெவில்ஸ்க்கான குணங்களை வந்துட்டு நல்லா உள்வாங்கி யாரு அந்த டெவில் ரோலை நல்லா பிளே பண்றாங்களோ அவங்க தான் நல்ல பெஸ்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க. அது பண்ணாதவங்க தான் வந்துட்டு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா இந்த தத்தி அருண், இந்த நியூ தத்தி அருண் என்ன பண்றாரு அப்படின்னா மஞ்சரியவே இந்த டார்கெட் பண்ணி அவங்க தான் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் குரூப்பா வந்துட்டு அவங்கள வந்துட்டு டவுன் பண்றதுக்கும் உள்ள ஜெயில தள்ளுறதுக்கும் பாக்குறாரு. கடைசி வரைக்கும் அவனுக்கு புரியவே இல்லை. அதாவது யாரு இந்த கேம் சுவாரஸ்யமா கொண்டு போறாங்க, அவங்க கொடுத்த அந்த டெவில்கான குவாலிட்டிஸ் இவன் ஆக்டர்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறான். பட் ஒரு ஆக்டருக்கு அழகு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் நல்லா உள்வாங்கி அதுக்கான குணாதிசயங்களை உள்ள வந்து கொண்டு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டருக்கான ஒரு அழகு. பட் ஆனா அதுவே வந்துட்டு இந்த அருணுக்கு புரியல. பட் ஐ ரியலி வண்டர் எப்படி சில சேனல்ஸ், டெலிவிஷன் சேனல்ஸ் வந்து அவனை வந்து வச்சு எப்படி இவ்வளவு நாள் வந்துட்டு சீரியல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஐம் ரியலி லைக் டவுட்ஃபுல் எப்படா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அவனுக்கு யோசிக்கிற திறனே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை கிளியரா சொல்றாங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அது உங்களால பண்ண முடியல அப்படின்னா அந்த ஹார்ட் பேட்ச் வந்து கழட்டி கொடுத்துருங்க. இல்ல பண்ண முடியும் அப்படின்னா அது உங்களோட கெத்து, நீங்க பண்ணி உங்களை வந்து நீங்க சேஃப் கார்ட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான் இந்த டாஸ்க்.